பெண் உரிமையை பற்றி பேசுகிறேன், பெண் சுதந்திரம் இல்லைன்னு பேசுகிறவங்ககிட்ட நான் அதை தான் வந்து கேட்குறேன். அப்போ பெண் சுதந்திரம் சொல்கிறது வந்து ஒரு பெண் என்ன ஸ்கூலில் பீர் பாட்டிலோடு சுற்றணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு பெண் போதை அடிச்சுட்டு வந்து பார்ட்டியில் போய் டான்ஸ் ஆடுறது தான் வந்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா? இல்லை ஒரு கள்ளக்காதலை வச்சு தான் வந்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா? இல்லை லிவிங் டுகெதர் தான் இப்போ வந்து சுதந்திரம்னு சொல்ல வரீங்களா? எது சுதந்திரம்? நான் எல்லாரையும் சொல்லலை, தயவுசெய்து சொல்கிறேன். சுதந்திரத்தை பேச வந்து இங்கே இருக்கவங்களாம் தகுதி இல்லைன்னு சொல்கிறேன் வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டா வந்து நீங்கள் வந்து எந்த கண்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் வந்து பேசக்கூடாது மேடம். உண்மை என்னென்னு வந்து மக்களுக்கு தெரியணும். நாளைக்கு நான் கேட்குறேன், இதே இன்றைக்கி வந்து ஈரானில் வந்து மிசைல்ஸ் தயாரித்ததால் வந்து நாளைக்கு ரஷ்யா வந்து மறுபடியும் தயாரிக்கும் போது அமெரிக்கா அட்டாக் பண்ணும்போது இந்தியா யாருக்கு சாதகமாக இருக்கும்? ரஷ்யாவுக்கு எதிராக வந்துடுமா? தயவு செய்து வந்து அந்த இடத்துல வந்து எதனாலன்னா அயாத்துல்லா சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல படித்து காட்டணும்னு நினைக்கிறேன் மேடம். இஸ்லாமிய கண்ட்ரிகளுக்கு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா அவர் அந்த இடத்துல? உங்கள் நிலமும் உங்கள் செல்வமும் உங்கள் கையில் தான் இருக்குதா? உங்கள் வளம் உங்கள் கையில் தான் இருக்குதா? இல்லை அந்நிய நாட்டுடைய டேபிள் மேலே இருக்குதா? உன் சமூகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. நீ அடுத்தவங்க கையில் கொடுத்துடாதன்னு சொல்கிறான். வாழ்ந்தாலும் ஒரு நாளில் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் தைரியமாக வாழ். என் சாவு வந்து உண்மையுமே அவர் சொல்லிட்டார் மேடம் அந்த இடத்துல. இன்றைக்கோ நாளைக்கோ என்னுடைய மரணம் நிச்சயம். ஆனால் அந்த மரணத்துக்கு நான் பயப்படல. வரலாறு வந்து மறந்துடும். ஆனால் தைரியம் இனிமே நிலச்சி நிற்கணும்னு வந்து சொன்னார். அவருடைய மரணம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த இடத்துல ஓடி போய் ஒளையில. அவருடைய கூட இருக்கிற சில வந்து களவாணி வந்து காட்டி கொடுத்ததால் தான் இன்றைக்கி அடித்தாங்க அந்த இடத்துல. அவர் வந்து மாளிகையில் போய் ஓடி ஒழிஞ்சிக்கல, எந்த புதற்குள்ளே இது பண்ணல. அவர் வந்து சுதந்திரமாக தான் வந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு கோழைத்தனமாக தாக்குன அமெரிக்காவுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தயவுசெய்து யூடியூப் சேனலில் வந்து விமர்சனம் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்ல வரல, நான் இப்போ கூட சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். யார் தவறு செய்யலாம் எதிர்த்து கேளுங்கன்ற. அடிமைப்பட்டு கிடக்காதீங்க.